பிணம் தின்னும் மனிதர்கள். இன்று சில மனிதர்களிடம் பரவலாகக் காணப்படும் தீய பழக்கம்தான் மற்றவர்களின் குறைகளைத் தேடித் தேடித் துருவித் துருவி அலசுவது. ஒருவர் மற்றொருவரின் குறைகளை எம்மிடம் எடுத்துக் கூறி மகிழ்ச்சி அடைகிறார் என்றால், நிச்சயமாக அவர் எமது குறைகளையும் மற்றவர்களிடம் எடுத்துக் கூறி மகிழ்ச்சி அடைவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்வாறு பிறரின் குறைகளை தாம் சந்திப்பவர்களிடம் எடுத்துக் கூறி அதில் அதிக மகிழ்ச்சி அடையும் மனிதர்களைப் பற்றி நாம் மிகவும் கவனமாக இருப்பதோடு, அவ்வாறு அவர்கள் குறை கூற ஆரம்பித்த உடனேயே அந்த இடத்திலிருந்து சென்று அவர்கள் செய்கின்ற பாவத்தில் நாமும் பங்காளிகளாக ஆகுவதை தவிர்த்துக் கொள்வது எமக்கு மிகவும் ஏற்றமானதாகும். பொதுவாக பிறர் குறை கூறித் திரிபவர்கள் மனநிலையில் தார்மீக ரீதியாக பேங்க்ரப்ட், அதாவது வங்களோத்து அல்லது திவாலானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இவர்கள் தமது மனநிலையில் உறுதியற்றவர்கள், அத்தோடு நம்ப முடியாதவர்களும் ஆகும். பேரறிஞர்கள் பார்வையிலும் மார்க்க ரீதியாகவும் இது மிகவும் இழிவான செயலாக கருதப்படுகிறது. இறைவன் தனது திருக்குர்ஆன் வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான். ஆதாரம் அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 12வது வசனம். மூமீன்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். பிறர் குறைகளை நீங்கள் துருவித் துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள். அன்றியும் உங்களில் சிலர் சிலரைப் பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள். நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன், மிக்க கிருபை செய்பவன். இந்த திருவசனத்தில் ஏக இறைவன் புறம் பேசுவதை பிணத்தை உண்பதற்கு சமமானதாக எடுத்துரைத்துள்ளான். புறம் பேசுவதால் வருகின்ற விளைவுகள் பாரதூரமானவை. ஒருவரை மற்றவர் கொலை செய்யும் போது அவரது உடல் அழிக்கப்படுகிறது. ஆனால் ஒருவர் மற்றவரின் குறையை பரப்பித் திரியும் போது அவரது கேரக்டர், அதாவது அவரை பற்றி, அவரது குணநலன்களை பற்றி மற்றும் அவரது நடத்தையை பற்றி மற்றவர்கள் வைத்திருக்கும் நல்லபிப்பிராயம் கொலை செய்யப்படுகிறது. அவரிடம் உண்மையில் இருந்தால் அவ்வாறு குறை கூறுவது புறம் பேசும் தீய செயலாக கருதப்படும். அது பெரும் பாவமாகும். அந்த பாவத்துக்கு பரிகாரமாக குறை கூறுபவர் குறை கூறப்பட்டவரிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவர் மற்றவரை பற்றி கூறுகின்ற குறை அவரிடம் உண்மையில் இல்லை என்றால், ஆனால் கூறுபவர் அதனை தானாக இட்டுக்கட்டி கூறுவதாக வைத்துக் கொண்டால் அது அவதூறாக கருதப்படும். அவ்வாறு அவதூறு கூறுவது இஸ்லாமிய பார்வையில் தண்டனைக்குரிய குற்றமாகும். பிறரை பற்றி கதைக்கும் போது அவரது நல்ல விடயங்களை பற்றி நாம் எடுத்துரைக்க வேண்டுமே தவிர, அவரது குறைகளை துருவி துருவி விமர்சித்து பேசுவது ஒரு அநாகரிகமான செயலாகும். கன்வர்சேஷன், அதாவது கலந்துரையாடல் என்பது ஒரு தார்மீக கலையாகும். குறுகிய கால வாழ்க்கை வாழ்கின்ற நாம் அடுத்தவருடன் கலந்து கதைக்கும் போது பல சுவாரஸ்யமான அறிவு அல்லது ஆரோக்கியம் தொடர்பான விடயங்களை கலந்துரையாட வேண்டுமே தவிர, மற்றவர்களின் குறைகளை விமர்சித்து நேரத்தை விரயமாக்காமலும் பாவத்தை சேர்த்து கொள்ளாமலும் செயல்படுவது எமது கடமையாகும். ஒருவர் குறை கூறித் திரிவதை தனது அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ளும் போது அவரது குடும்பத்துக்குள்ளும் உறவினர்களுக்கு இடையிலும் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு தனது சொந்த பிள்ளைகளின் குணநலனையும் பாதிக்க வைத்து விடுகிறார்.
ஒரு தந்தை அல்லது தாய் தனது வீட்டில் தனது உறவினர் ஒருவரைப் பற்றி அல்லது தனது அயலாரைப் பற்றி குறை கூறும்போது அந்த தீய பழக்கம் அவர்களது சொந்த பிள்ளைகளிடமும் வந்துவிடுகிறது. அது காலகட்டத்தில் சமூக நோயாகப் பரவி சமூகங்களிடையே பகைமை உணர்வை வளர்த்து விடுகிறது. இன்று இந்த புறம் பேசும் மற்றும் அவதூறு கூறும் நோய் நேரடியாக இடம்பெறும் உறவாடல்களில் பரவி விரிவடைந்திருப்பது போலவே தொலை சாதனங்களின் மூலமாகவும் முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமாகவும் இதனை அதாவது புறம் பேசுவதையும் அவதூறு கூறுவதையும் முதலீடாக வைத்து பணம் திரட்டும் ஊடக வர்த்தகமாகவும் வியாபித்து வருவதை பார்க்கின்றோம். புறம் பேசுவது மற்றும் அவதூறு கூறுவது போன்ற பாவமான செயல்களைப் போலவே இருக்கின்ற மற்ற கேவலமான செயல்தான் ஆதாரமற்ற கதைகளை மார்க்கத்தின் பெயரால் பரப்பி வருவதாகும். இது மிகவும் பயங்கரமான செயலாகும். ஏனென்றால் பாதுகாக்கப்பட்ட மார்க்க அறிவுரைகள், பாதுகாக்கப்பட்ட மார்க்க சித்தாந்தங்கள் சில கட்டுக்கதைகளின் மூலமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு இது வழிவகுக்கின்றது. இனி அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியுள்ளார்கள் என்பதையும் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் மக்களிடம் வினவினார்கள், புறம் பேசுதல் என்றால் என்ன என்று தெரியுமா? அதற்கு அங்கிருந்த மக்கள், அல்லாஹ்வும் அவனது திருத்தூதருமே அறிவார்கள் என்று பணிவோடு விடை கூறினார்கள். உங்களது சக மனிதரைப் பற்றி அவர் விரும்பக்கூடாத விதமாக அவர் இல்லாத போது அவரைப் பற்றி குறிப்பிடுவதாகும் என்று திருத்தூதர் அவர்கள் விளக்கம் குறிப்பிட்டார்கள். அதற்கு அங்கிருந்தவர்கள், நாம் கூறுகின்ற குறை அவரிடம் இருந்தாலுமா என்று மீண்டும் நபிகள் நாயகம் அவர்களிடம் வினவினார்கள். அதற்கு பதிலுரைத்த நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் கூறுகின்ற குறை அவரிடம் இருந்தால் அது புறம் பேசுதலாகும். அந்த குறை அவரிடம் இல்லாதிருந்தால் அது அவதூறாகும். இந்த அறிவுறுத்தலில் இருந்து எனக்கு ஒன்று நன்றாக தெளிவாகிறது. ஒருவரிடம் காணப்படும் குறையை பிறரிடம் கூறுவதும் குற்றமாகும். அவரிடம் அந்த குறை காணப்படாமல் நாமே இட்டுக்கட்டி கூறுவது அதனை விட பெரிய குற்றமாகும். இன்று சமுதாயத்தில் புறம் பேசுதல் மற்றும் அவதூறு கூறுதல் ஒரு பெரும் பொழுதுபோக்காக பரவி வருவதையும் அதனை யாரும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் பழக்கப்படுத்தி வருவதையும் பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறலாம். புதிதாக திருமணம் செய்த மணப்பெண் தனது மாமியாரின் வீட்டுக்கு வருகிறாள். அவள் அந்த புதிய வீட்டில் மாமியாரின் வீட்டை நன்றாக நோட்டமிடுகிறாள். அவளது கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனில் மாமியாருக்கு தெரியாமல் அங்கு இடம்பெறும் நிகழ்வுகளை படமாக பதிவு செய்து தனது தாயாரின் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறாள். இத்தகைய செயல்கள் இன்று சர்வ சாதாரணமாக இடம்பெறுவதை அவதானிக்கலாம். இவ்வாறு ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவரது வீட்டில் காணப்படும் சில குறைகளை கள்ளத்தனமாக படமெடுத்து அனுப்பி அதில் மகிழ்ச்சி அடைவதும் அதனை மற்றவர்களிடம் பகிர்ந்து மற்றவரை அவமானப்படுத்துவதும் ஈனச் செயலாகும். தனிப்பட்ட மனிதர்களினதும் குடும்பங்களினதும் குறைகளை தேடித் துருவி அதனை பிறரிடம் பரப்புவது குற்றமே ஆகும். அதேவேளை பொதுநலம் நாடி சமூகம் மற்றும் நாடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தீர்வு தேடும் நல்ல நோக்கத்தோடு பகிர்ந்து கொள்வது தீமையாகாது. அவ்வாறான குறைகளை கண்டறிவதும் பகிர்ந்து கொள்வதும் உண்மையில் நல்ல விடயமே ஆகும். உதாரணமாக, உங்கள் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையில் மற்ற மாணவர்கள் எவ்வாறு உங்களது பிள்ளைகளோடு நடந்து கொள்கிறார்கள், ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது புறம் பேசுதல் ஆகாது. அதேவேளை எந்த ஒரு ஆசிரியரது தனிப்பட்ட விடயங்களை குறை தேடி அலசுவது குற்றமே ஆகும். உதாரணமாக, ஒரு ஆசிரியர் அணிந்திருக்கும் தரம் குறைந்த ஆடையை பற்றி விமர்சிப்பதோ அல்லது அவரது குடும்ப விடயத்தை விமர்சிப்பதோ புறம் பேசுவதாகும்.
ஒருவர் உங்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அதனை உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டு அவரைப் பற்றி எச்சரிக்கை செய்வது உங்களது கடமையாகும். அதற்காக வரம்பு மீறி அவரைப் பற்றி கேவலமாக கதைப்பது புறம் பேசுவதாகும். உங்கள் நண்பர் ஒருவரின் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி அவரைப் பற்றிய உங்களது அபிப்பிராயத்தை ஒருவர் கேட்டால், அவரைப் பற்றி உங்களுக்கு தெரிந்த உண்மையான நிலையை மிகைப்படுத்தாமல் உங்கள் நண்பரிடம் எடுத்துரைப்பது ஒரு நல்ல பண்பாகும். ஆனால் அவரைப் பற்றிய தனிப்பட்ட சில குறைகளை நீங்கள் அவசியப்படாமல் பரப்புவது பிழையாகும். உதாரணமாக, அவரிடம் போதை பழக்கம் இருப்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதனை நீங்கள் குறிப்பிட்டு அந்த குடும்பத்திடம் தெரியப்படுத்தினால் ஒரு கெடுதி ஏற்படுவது தவிர்க்கப்பட வழிவகுக்கின்றது. இனி பைபிளில் கூறும் சில உரைகளை பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சமாதானம் செய்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், புறம் பேசுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. புறம் பேசுபவர்களோடு கலந்திருக்க வேண்டாம் என்று பைபிள் அறிவுறுத்துகிறது. தன்னால் நல்லது எதுவும் செய்ய திராணி இல்லாத ஒருவரின் முயற்சியே புறம் பேசுதல் ஆகும் என்று ஹசரத் அலி கூறியதாக பதியப்பட்டுள்ளது. தன்னால் நல்லது எதுவும் செய்ய திராணி இல்லாத ஒருவரின் முயற்சியே புறம் பேசுதல் ஆகும் என்று ஹசரத் அலி கூறியதாக பதியப்பட்டுள்ளது. மற்றவரின் குறைகளை எடுத்துக் காட்டுவதற்கு முந்தாதே, ஏனென்றால் அதுதான் உனது சொந்த குறையை வெளிப்படுத்தும் வேகமான வழியாகும் என்று ஐயுமோர் என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார். ஒருவர் உங்களிடம் மற்றவர்களைப் பற்றி எவ்வாறு கதைக்கின்றார் என்பதை கவனமாக அவதானியுங்கள். ஏனென்றால் அவர் உங்களைப் பற்றியும் அவ்வாறே மற்றவர்களிடம் கதைப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புறம் பேசும் இந்த தீய வியாதியிலிருந்து எம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோமாக.